வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ள பாதிப்புக்கு மேலும் 2000 கோடி ரூபாய் தேவை, முதல்வர் ஜெயலலிதா கோரிக்கை. பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு 4 வாரத்தில் காப்பீடு, மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். நிர்பயா வழக்கில் சிறார் குற்றவாளி விடுவிப்பு, தன்னார்வ தொண்டு நிறுவன கண்காணிப்பில் பராமரிப்பு. கூடன்குளத்தில் மேலும் 2 புதிய அணு உலைகள், பிரதமர் பயணத்தின் போது கையெழுத்தாகும் என்று தகவல். வெள்ளம் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மேலும் 2000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த 1 மற்றும் 2ஆம் தேதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்கள் கடும் சேதத்தை எதிர்கொண்டன. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கிறது. வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். இதனையடுத்து மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, கல்ராஜ் மிஸ்ரா ஆகியோர் தமிழக பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக வெள்ள சேதத்தை ஆய்வு செய்வதற்காக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி வந்தார். வெள்ள நிவாரணப் பணிகளை பார்வையிட்ட அவர் தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்தார். தமிழகத்தின் வெள்ள பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் பற்றி மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியிடம் முதல்வர் ஜெயலலிதா எடுத்துரைத்தார். வெள்ள பாதிப்பில் இருந்து மீண்டு வர தமிழகத்திற்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என ஜெயலலிதா கோரிக்கை விடுத்தார். பாதிக்கப்பட்டோருக்கு 2 வாரத்திற்குள் வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வெள்ள நிவாரண உதவியாக ஏற்கனவே 1900 கோடி ரூபாய் வழங்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். எனினும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மேலும் 2000 கோடி ரூபாய் நிதி உதவியை உடனடியாக அளிக்க வேண்டும் எனவும் அருண்ஜேட்லியிடம் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். Considering the severity of the devastation, a further on-account release of 2,000 crore rupees may be sanctioned immediately to enable the state government to sustain the vigor of the restoration operations. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி, வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முத்ரா திட்டத்தின் கீழ் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இழப்பீடு கோரி 11,000 முறையீடுகள் வந்துள்ளது என்றும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு 4 வாரத்தில் காப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். There is a sufficient amount of headroom that the banks have available, particularly in relation to the Mudra scheme. About 2,000 of these claims have already been settled. All balance claims would be settled within a period of 4 weeks. And if there are any disputes, rather than people going to courts, each insurance company would have an ombudsperson who would settle these claims in further 4 weeks. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் சமூக பொறுப்பு வங்கிகளுக்கு இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள இமேஜ் ஆடிட்டோரியத்தில் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் 154 பயனாளிகளுக்கு காப்பீடு தொகையாக 5,93,00,000 1223 பேருக்கு 42 கோடி ரூபாய்க்கு புதிய கடன் மற்றும் நிவாரணத் தொகைகளையும் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி வழங்கினார். பின்னர் பேசிய அவர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சலுகை கடன்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். Over the next few weeks, if all these initiatives, which I am sure are going to be implemented, will help in bringing relief and rehabilitation to a large section of people who've been otherwise adversely affected by this calamity which has taken place in this region, with a life which is much better than what they had before the calamity took place. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வெள்ள சேதங்களை மத்திய குழுவினர் பார்வையிட்டு சென்ற பின்னர் மீண்டும் ஏற்பட்ட வெள்ளத்தால் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெள்ளச்சேதம் 8,481 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டு நிவாரண உதவியாக மத்திய அரசிடம் 2,000 கோடி ரூபாய் முதற்கட்டமாக கோரப்பட்டுள்ளது. 1,000 கோடி ரூபாய் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவித்தார்கள். தொடர்ந்து பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ள சேதத்தின் அளவு
மீண்டும் கணக்கிடப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெள்ள சேதம் குறித்த கூடுதல் அறிக்கையை மத்திய அரசுக்கு அளிக்க உள்ளார்கள். நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை காலம் முடிவடைந்ததால் இளம் குற்றவாளி இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். தில்லி மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 6 குற்றவாளிகளில் ஒருவர் திகார் சிறையில் உயிரிழந்தார். வழக்கில் தொடர்புடைய சிறார் குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை முடிவடைந்ததை அடுத்து சிறார் காப்பகத்தில் இருந்து அவர் இன்று விடுதலை செய்யப்பட்டார். இதனையடுத்து தன்னார்வ தொண்டு நிறுவன கண்காணிப்பில் இளம் குற்றவாளி பராமரிக்கப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இளம் குற்றவாளியை விடுவிக்க கூடாது என தில்லி மகளிர் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. தில்லி மகளிர் ஆணைய தலைவர் ஸ்வாதி மாலிக் தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தன்னுடைய மனு மீதான விசாரணை நிலுவையில் இருப்பதால் அதுவரை நிர்பயா வழக்கின் இளம் குற்றவாளியை விடுவிக்க கூடாது என ஸ்வாதி மாலிக் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே இளம் குற்றவாளியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவரை வடக்கு தில்லியில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து அப்புறப்படுத்தி ரகசிய இடத்தில் தில்லி காவல்துறையினர் பாதுகாப்புடன் வைத்திருப்பதாக தெரிகிறது. நிர்பயா வழக்கில் தண்டனை பெற்ற இளம் குற்றவாளி விடுவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லி ராஜ்பாட் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்பயாவின் பெற்றோர் உள்பட திரளானோர் பங்கேற்றனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்தின் போது கூடன்குளத்தில் 6வது அணு உலைகள் அமைப்பது தொடர்பான உடன்பாடு ஏற்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் ரஷ்யாவில் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்போது திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளத்தில் ஏற்கனவே உள்ள அணு உலைகளுடன் மேலும் 2 அணு உலைகள் அமைப்பது தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னோட்டமாக ரஷ்ய அணுசக்தி துறையைச் சேர்ந்த மூத்த அலுவலர் நிக்கோலை ஷபாக்ஷி இந்திய அணுசக்தி துறை செயலர் சேகர் பாசுவை சந்தித்து பேசினார். கூடன்குளத்தில் இயங்கி வரும் 1வது அணு உலையை முறைப்படி பெற்றுக்கொள்வது மற்றும் புதிய அணு உலைக்கான ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் பயணத்தின் போது கூடன்குளத்தில் புதிய அணு உலை அமைப்பது தொடர்பான ஒப்பந்தம் நிறைவேறும் என்று தெரிகிறது. தில்லி கிரிக்கெட் சங்க ஊழல் விவகாரத்தில் ஊழலை வெளிப்படுத்துவது மட்டுமே தவிர தனிப்பட்ட நோக்கம் வேறொன்றுமில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எம்பியான கீர்த்தி ஆசாத் தெரிவித்துள்ளார். தில்லி மற்றும் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு வரை தற்போதைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைவராக இருந்தபோது சங்கத்தில் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஊழல் தொடர்பான ஆதாரங்களை வெளியிடப் போவதாக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவருமான கீர்த்தி ஆசாத் முன்னதாக தெரிவித்திருந்தார். இன்று தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய கீர்த்தி ஆசாத், தில்லி கிரிக்கெட் சங்கம் சார்பில் போலி நிறுவனங்களுடன் பல கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டு பொய்க்கணக்கு காட்டப்பட்டதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார். கிரிக்கெட் வீரர்களான கௌதம் கம்பீர், ஷேவாக் ஆகியோர் அருண்ஜேட்லிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர். தங்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஜேட்லிக்கு எதிராக இல்லை என்றும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்ததே அவர்தான் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். I was very, obviously since Mr. Jaitley was there as president, I think there has been a lot of good things that's happened in DDC. I think all these people who've been accusing him left, right and center has been in those top positions when Mr. Jaitley was the president. They've been part of the Cricket Improvement Committee. They've been given those topmost positions and they were able to do nothing for Delhi. And now when they're not in those positions, they're trying to accuse him because there was this Cricket Improvement Committee which was set up by Mr. Jaitley when he was the president. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 6 பேரை வரும் 31ஆம் தேதி வரை காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 350 மீனவர்கள் விசைப்படகுகள் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதில் குப்புராஜ் என்ற மீனவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்ற 6 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்தனர். இலங்கை ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 6 பேரையும் 31ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் 6 பேரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இலங்கை கடற்படையினால் பிடிக்கப்படுகின்ற தமிழக மீனவர்களை ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 86-87 படகுகளை இதுவரைக்கும் விடுவிக்காமல் இருக்கின்றார்கள். இது மீனவர் மத்தியிலே மிகுந்த கொந்தளிப்பையும் மனவேதனையும் அளிக்கின்றது. மீனவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு இதனை உடனே சரி செய்யுமாறு மீனவர் சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீரங்கத்தில் நாளை சொர்க்கவாசல் திறப்பு, விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பகல் 10 உற்சவத்தின் 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நாளை அதிகாலை 4 மணி முதல் 5 மணிக்குள் நடைபெற உள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். திருச்சி திருவரங்கத்தில் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் ஏகாதசி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த பகல் 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து நாளை முதல் ராப்பத்து நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு விழாவானது நாளை காலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. இதனை காண்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். திருச்சி மாநகரம் முழுவதுமாகவே பக்தர்களின் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சிறப்பான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். பொதுமக்கள் அந்த காலை நடைபெற உள்ள அந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை காண்பதற்காக பல்வேறு இடங்களில் பெரிய அளவிலான திரைகள் அமைக்கப்பட்டு அந்த காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசியானது நடைபெற்றது. இந்த ஆண்டின் முடிவிலும் தற்போது மீண்டும் ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்திருப்பதால் இந்த ஏகாதசியானது சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. வருஷம் பெருமாள் 20 நாள் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடக்கும். இன்னைக்கு 10ஆம் நாள் பெருமாள் மோகினி அலங்காரத்துல புறப்படாய் வந்திருக்காரு. கிரௌட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது இல்லாம போலீஸ் ப்ரொடெக்ஷனும் ரொம்ப நல்லாவே இருக்கு. 5 மணிக்கு நாளை காலையில சொர்க்கவாசல் திறக்க இருக்கிறது. பல லட்சம் மக்கள் இந்த விழாவிலே கூடி பெருமாளை ரெங்கா ரெங்கா என்று விண்ணதர வணங்கி மகிழ இருக்கிறார்கள். இந்த விழாவிற்காக தமிழ்நாடு அரசும் திருக்கோயிலும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. காவல்துறையின் சார்பாக மிக உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை காணும்போது பக்தர்களின் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெறுவதாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக திருச்சி திருவரங்கத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் எஸ் விக்னேஷ். கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு குறு நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மறு உற்பத்திக்கான உதவித்தொகையை வழங்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் தா பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளருடன் பேசிய அவர் தமிழகத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் தொழில்துறை உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பாடலை வெளியிட்டதற்காக சிம்பு அனிருத் ஆகியோர் பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தா பாண்டியன் வலியுறுத்தினார். வெள்ள நிவாரணம் என்பது தொடர வேண்டும். விவசாயத்துறை பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் இயல்பு வாழ்க்கை மீண்டும் வருவதற்குள்ள வகையிலே இந்த ஒத்துழைப்புகள் வழங்கப்பட வேண்டும். மாநில அரசு அதற்காக கொடுத்துள்ள கோரிக்கைகளை ஏற்று மத்திய அரசு தாராளமாக நிதியுதவியும் வழங்க வேண்டும். சென்னையில் வரும் 31ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலர் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதுபற்றி வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் வரும் 31ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்கள் நடைபெறும் என்று அவர் அறிவித்துள்ளார். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என்று மேலும் தெரிவித்துள்ள அவர் கூட்டத்தில் கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை புத்தக கண்காட்சி வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பபாசி உறுப்பினர்கள் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக பதிப்பாளர்கள், அச்சகம், புத்தக கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களும் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பாதிப்புகள் தொடர்பாக ஒரு வாரமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இழப்பீடு கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஏறக்குறைய 25 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பபாசி கோரிக்கை விடுத்துள்ளது. 39வது சென்னை புத்தக காட்சி வழக்கம்போல் ஜனவரி 8ஆம் தேதி துவங்க இருந்தது. இந்த பெருமழையின் காரணமாக சென்னை புத்தக காட்சி தள்ளி வைக்கப்படுவதற்கு ஒரு காரணம். ஆகவேதான் இந்த 39வது சென்னை புத்தக காட்சி நாங்கள் ஏப்ரல் முதல் வாரத்திற்கு வைத்திருக்கிறோம். கண்காட்சி நடத்தும் இடத்தை இங்கிருந்து ஒய்எம்சிஏவிலிருந்து ட்ரேட் சென்டருக்கு மாற்றலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அங்கே வாய்ப்பு இருக்குமானால், அங்கே அந்த நேரத்தில் இடம் ஃப்ரீயாக இருக்குமானால் அங்கே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வோம். ஏனென்றால் அது கொஞ்சம் பாதுகாப்பானதும் கட்டுமானம் போன்றவைகளை வெகு எளிதில் வெகு சீக்கிரத்தில் முடிப்பதற்கும் வசதியாக இருக்கும்.
மற்றபடி பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காது. எங்களுக்கும் 3 மாதங்கள் இருப்பதால் வெற்றிகரமாக புத்தக காட்சி நடத்துவதற்கு எல்லா வகையிலும் எங்களாலான முயற்சிகளை செய்வோம். சவுதி அரேபியாவில் ஏமன் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்த முகமது ஹில்ஃபி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சவுதி அரேபியாவின் நஜ்ரான் பகுதியில் உணவகத்தில் வேலை செய்து வந்தார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அந்தோனி என்பவரும் இதே உணவகத்தில் ஹில்மியுடன் பணியாற்றி வந்தார். நேற்றிரவு இருவரும் வேலை செய்து வந்த உணவகத்தின் மீது ஏமன் தீவிரவாதிகள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் முகமது ஹில்ஃபி, அந்தோனி இருவரும் உயிரிழந்தனர். இதையடுத்து இருவரின் உடல்களை மீட்டு அவர்களுடைய குடும்பங்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். நேற்று சவுதி அரேபியாவில் நஜ்ரானுடைய பகுதியில் ஏமன்ல இருந்து குண்டு வீசப்பட்டு பரிதாபமாக இறந்து போனதில் என்னுடைய மருமகனும் ஒரு பையன். கிட்டத்தட்ட 12 வருஷமாக வேலை பார்த்து தமிழக அரசு, மத்திய அரசுகள் அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரங்களை செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த குடும்பமும் இந்த ஊர் மக்களும் நாங்களும் ரொம்ப நன்றிக்குரியவங்களாக இருப்போம். புதிய கல்விக் கொள்கையை கைவிட வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வட்டார அளவிலான ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இளநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை சீர் செய்தல், புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்தல் உள்ளிட்டவை தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலர் சி பாலச்சந்தர் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி மாத இறுதியில் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். ஊதிய முரண்பாடுகளை மீள வழங்க வேண்டும். குறிப்பாக இளநிலை ஆசிரியர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு அந்த இழந்த ஊதியத்தை திரும்ப பெற வேண்டும். எங்களது 15 அம்ச கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக அழைத்து பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய ஆசை. உடனடியாக அரசு அழைத்து பேச வேண்டும். கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், மணிமுத்தாறு உட்பட 11 அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் இந்த அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 25,000 முதல் 30,000 கனஅடி வரை நீர் ஆற்றில் செல்வதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆழியாறு அணை முழு கொள்ளளவான 120 அடியில் 117.90 அடியை எட்டியதை அடுத்து தொடர் நீர்வரத்தால் அணை நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அணைக்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து 405 கனஅடியாக இருந்தது. 120 அடி கொள்ளளவு கொண்ட அணையில் நீர்மட்டம் 117.90 அடியை எட்டியது. நீர் வெளியேற்றம் 486 கனஅடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணை நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்க வாய்ப்புள்ளதாக அரசு அலுவலர்கள் தெரிவித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் இருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கொடிவேரி அணையில் தேக்கப்படுகிறது. இந்த அணையில் இருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக முதல்வர் ஜெயலலிதாவின் உத்தரவின்படி தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் இன்று தண்ணீரை திறந்து வைத்தார். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை திறந்துவிடப்படும் தண்ணீர் மூலம் தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 24,504 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 2ஆம் போக பாசனத்திற்கு இன்றைக்கு கோபி மற்றும் அந்தியூர் வட்டங்களில் உள்ள 24,504 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு நீரை திறக்க சொல்லி உத்தரவிட்டதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நோய் தாக்குதலால் நூற்றுக்கணக்கான செம்மறி ஆடுகள் இறந்து வருவதை அடுத்து மத்திய கால்நடை புலனாய்வு அலுவலர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர்
பூலாம்பாடி, மருதடி, சிறுவாச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் செம்மறி ஆடு வளர்ப்பு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. அண்மையில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகி நூற்றுக்கணக்கான ஆடுகள் இறந்து வருகின்றன. இதுபற்றி மத்திய கால்நடை நோய் புலனாய்வு அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் பெரம்பலூருக்கு வந்து செம்மறி ஆடுகளின் இரத்த மாதிரியை எடுத்து ஆய்வு மேற்கொண்டனர். தொற்று நோய் இருப்பதற்கான மாதிரிகள் நாங்கள் எல்லா ஃப்ளாக்லையும் சேர்த்து ஒரு 6 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். இது ராணிப்பேட்டை நோய் தடுப்பு நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு இதை அனுப்பி வச்சு அதன் முடிவுகள் படி பின்னாடி நாங்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க இருக்கிறோம். முடிவுகள் வர வரையிலும் எங்கள் மருத்துவ குழுவினர் இந்த பகுதியில் அனைத்து ஆடுகளுக்கும் சிகிச்சை செஞ்சுட்டு இருப்பாங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் நாங்கள் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நோய்வாய்ப்பட்டு 50,000 ஆட்டுக்கிட்ட பக்கம் இங்கே இந்த ஏரியாவில் வளர்க்குறோம். முடியாத கண்டிஷனில் நிற்கிது. இதில் எங்களுக்கு கால்நடைத்துறையும் வருவாய்த்துறையும் எங்களுக்கு கவர்மெண்ட்டை ஏதாவது நிதி உதவி வாங்கி தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் கொடிசியா அரங்கில் நடைபெற்ற அகில இந்திய நாய்கள் கண்காட்சியில் உள்நாட்டு நாய் ரகங்கள் அதிக அளவில் நிகழாண்டு கண்காட்சியில் பங்கேற்றன. கோயம்புத்தூர் பீளமேடு பகுதியில் உள்ள கொடிசியா அரங்கில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை பூர்வீகமாக கொண்ட நாய்கள் பங்கேற்றன. மேலும் கடந்த ஆண்டை காட்டிலும் நிகழாண்டு இந்திய வகை நாய்கள் அதிக அளவில் கண்காட்சியில் இடம்பெற்றன. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள நாய் வகைகளான கனி, கோம்பை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை உள்ளிட்டவை கண்காட்சியில் இடம்பெற்றன. நடைபெற்ற போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட நாய்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களிடம் பரிசுகள் வழங்கப்பட்டன. 402 நாய் எங்களுக்கு இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 402 மிகப்பெரிய என்ட்ரி எங்களுக்கு. அப்புறம் 46 ப்ரீடு வந்திருக்குங்க. அதில் இந்தியன் ப்ரீட்ஸ் முதல் முறையாக ஒரு 55 நாய் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின் நாய்ஸ் வரப்போ இந்தியன் டாக்ஸ் எல்லாம் பின்தாங்கி போயிட்டு இருந்தது. இப்போ இந்தியன் ப்ரீட்ஸே நல்ல முறையில் கிராமங்கள்லேருந்து என்ட்ரி கொண்டு வந்துருக்காங்க. நாமக்கல்லில் உள்ள அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமிக்கு மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையொட்டி பாலாபிஷேகம் நடைபெற்றது. நாமக்கல்லில் உள்ள 18 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமிக்கு மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையொட்டி இன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனையொட்டி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வடமாலை சாத்தப்பட்டது. தொடர்ந்து எண்ணெய், திருமஞ்சனம், மஞ்சள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 5005 குடம் பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆஞ்சநேயரை வழிபட்டனர். பீஜிங்கை சூழ்ந்துள்ள புகை மற்றும் பனிமூட்டம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் அளவிற்கு அதிகரிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீன தலைநகர் பீஜிங்கை சூழ்ந்துள்ள புகையுடன் கூடிய பனிமூட்டத்தால் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாடு உடலுக்கு தீங்கான அளவிற்கு எட்டியுள்ளதாக அரசு தரப்பு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு மாதமாக வடக்கு சீன பகுதிகளில் ஏற்பட்ட கடும் புகையுடன் கூடிய பனிமூட்டத்தால் அந்த பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் இயக்கத்திற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. மேலும் கார்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் விதத்தில் எரிபொருள் இல்லாத வாகனங்கள் உபயோகிக்க அரசு உத்தரவிட்டது. மாசுவை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் மேற்கொண்ட போதும் சீனாவில் 4 நிலைகள் கொண்ட மாசு எச்சரிக்கை சின்னத்தில் 2ஆம் நிலையான மஞ்சள் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது. புகை மூட்டம் வரையறுக்கப்பட்ட அளவை தாண்டியதால் மிகவும் உடலுக்கு தீங்கான மாசு என்பதை குறிக்கும் சிவப்பு எச்சரிக்கை சின்னம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு சீன பகுதிகளில் இன்னும் 3 நாட்களுக்கு கடுமையான புகைமூட்டம் இருக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு பரவியதால் தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியம் டவுன் அருகே உள்ள காட்டு பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தொடர்ந்து காற்றின் வேகத்தால்
ஸ்காட்பன், எப்பிங், எலைன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு காட்டுத்தீ பரவியது. தீயை அணைக்கும் முயற்சியில் ஹெலிகாப்டர் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டுள்ளன. எனினும் தீ வேகமாக பரவியதால் அருகில் இருந்த வீடுகள், வாகனங்கள் என அனைத்தும் சேதமடைந்தது. உலகக்கோப்பை பனிச்சறுக்கு போட்டியில் ஆண்கள் பிரிவில் இத்தாலி வீரர் கிறிஸ்டோப் மிக்கும், பெண்கள் பிரிவில் சுவிட்சர்லாந்து வீராங்கனை பட்ரிசியா கமரும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தாலி நாட்டின் கார்டினா டி அம்பசோ நகரில் நடைபெற்ற போட்டியில் உலகின் முன்னணி வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் பிரிவில் நடப்பு உலக சாம்பியனான ரோலண்டை 0.06 நொடிகளில் பின்னுக்கு தள்ளி இத்தாலி வீரர் கிறிஸ்டோப் மிக் முதன்முறையாக உலகக்கோப்பை போட்டியில் முதலிடத்தை பிடித்தார். பெண்கள் பிரிவில் இத்தாலி வீராங்கனை நட்யா அக்னரை வீழ்த்தி சுவிட்சர்லாந்து வீராங்கனை பட்ரிசியா கமர் முதலிடம் பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ள பாதிப்புக்கு மேலும் 2000 கோடி ரூபாய் தேவை, முதல்வர் ஜெயலலிதா கோரிக்கை. பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு 4 வாரத்தில் காப்பீடு, மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். நிர்பயா வழக்கில் சிறார் குற்றவாளி விடுவிப்பு, தன்னார்வ தொண்டு நிறுவன கண்காணிப்பில் பராமரிப்பு. கூடன்குளத்தில் மேலும் 2 புதிய அணு உலைகள், பிரதமர் பயணத்தின் போது கையெழுத்தாகும் என்று தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.